இந்தியன் 2 படம் ஜூலை 12ஆம் தேதியான நாளைக்கு வெளியாக இருக்கிற நிலையில மக்கள் பலருமே இந்தியன் பார்ட் 1 மாதிரியே இந்த பார்ட் 2 படமும் வெற்றி பெறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருக்காங்க. அதே சமயம் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்ல சங்கர் சாரோட படம் வெளியாகுது. அதுவும் இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு காரணம்னே சொல்லலாம். இந்தியன் படத்துல ஏ ரஹ்மான் சார் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு. ஆனா இந்தியன் 2ல அனிருத் மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த மாற்றம் மக்கள் மத்தியில ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. சிலர் அனிருத் சாங்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கணும், சிலர் இந்தியன் அளவுக்கு அனிருத்தோட சாங்ஸ் இல்ல, ஏ ரஹ்மான் சாரே கம்போஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. சங்கர் சாரும் ரீசன்ட் பிரஸ் மீட்ல இந்தியன் 2 ஸ்டார்ட் பண்ணும்போது 2.0 ஓட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல எப்படி ஏ ரஹ்மான் சார் கிட்ட சாங்ஸ் கேட்க முடியும், அது அவருக்கு தேவையில்லாத பிரஷரை கிரியேட் பண்ணும். அதனாலதான் அனிருத்தை சூஸ் பண்ண. அவர் சாங்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி இருந்தாரு. இந்த நிலையில அனிருத் இந்தியன் 2 சாங்ஸ் பத்தின விமர்சனங்களுக்கும் அண்ட் ஏ ரஹ்மான் சார் கூட கம்பேர் பண்றத பத்தி ரீசன்ட் இன்டர்வியூல பேசியிருக்காரு. அவர் அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியன் மாதிரியான ஒரு படத்துக்கு பார்ட் 2 வரும்போது கண்டிப்பா எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும். இதுல சேலஞ்ச் என்ன அப்படின்னா, எதையும் மைண்டுக்கு எடுத்துக்காம ப்ராசஸை என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்றதுதான். குத்து சாங்ஸ் போடுறது ஈஸின்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு குத்து சாங்ஸ் போடுறது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுக்கு தான் நிறைய டைம் எடுத்துப்பேன். சங்கர் சாரோட விஷன் ரொம்பவே பெருசு, அதை நான் இசை மூலமாவும் மேட்ச் பண்ணணும். அதுதான் பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. எனக்கு ஒரு படத்துக்கு மியூசிக் பண்றதே கனவா இருந்துச்சு. ஒரு 90s கிட்டா எனக்கு சங்கர் சாரை ரொம்பவே பிடிக்கும். அவர் கூட ஒர்க் பண்றது ரொம்பவே சந்தோஷம். இந்தியன் 2க்கு 2017 அண்ட் 18லயே சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு. அவர் கூட ஒர்க் பண்றது ஏதோ 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்தியன் சாங்ஸ் அண்ட் ஏ ரஹ்மான் சார் கூட கம்பேர் பண்றத பத்தி சொல்லணும் அப்படின்னா, மேஜிக்கை ரீக்ரியேட் பண்ண முடியாது, சொந்தமா தான் உருவாக்க முடியும். இந்தியன் 2ல ஒர்க் பண்ண தொடங்கின முதல் நாள்ல இருந்தே நான் இந்த பிரஷர் எடுத்துக்க கூடாதுன்னு தெளிவா இருந்தேன். ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணணும்னு நினைச்சேன். ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் இதுக்கு முன்னாடி பண்ண படத்தை விட நல்லா பண்ணணும்னு ஒரு பிரஷர் இருக்கும். அது நல்லதுதான், அப்பதான் நல்லா பண்ணுவோம். இந்தியன் படத்தோட சாங்ஸ் பிடிச்ச எல்லாருமே கண்டிப்பா இந்தியன் 2ஓட பாரா அண்ட் நீலோர்பம் சாங்க பாராட்டுவாங்க. தாத்தா வராரு அண்ட் கம்பேக் இந்தியன் சாங்ஸ் நாங்க ரீல்ஸ் பண்றவங்கள டார்கெட் பண்ணி பண்ணோம். நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறதுக்கு பிளெஸிங்கா ஃபீல் பண்றேன். இது மட்டும் இல்லாம நாங்க தொடங்கும் போதே நல்ல திறமையான மியூசிஷியன்ஸ் நாடு முழுக்க இருந்தாங்க. நான் எல்லாரோட சாங்கையும் கேட்பேன். நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். எங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணிப்போம். அந்த ஏரா இந்த ஏரான்னு சொல்லி கம்பேர் பண்றதுனால எந்த ஒரு பயனும் இல்ல. நான் இந்தியன் 2 ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி தான், ஒருத்தரோட இடத்துக்கு இன்னொருத்தரால வர முடியாது. நம்ம தான் நமக்கான ஒரு இடத்தை உருவாக்கணும் அப்படின்னு அனிருத் இந்தியன் 2ல சங்கர் சார் கூட ஒர்க் பண்றது அண்ட் ஏ ரஹ்மான் சார் கூட கம்பேர் பண்றத பத்தியும் சொல்லியிருக்காரு. இந்தியன் 2 படம் மேல இருக்கிற உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சாங்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஷனோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.